இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேற என்ன பத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியா இப்போதைக்கு இருக்குது. ஸோ நம்மளோட தல தோனியோட என்ட்ரி அண்ட் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம கேம்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மார்னிங் போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ வந்து இன்னும் சில பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தல தோனியோட அரைவல் அவரோட ஷர்ட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த கோடெல்லாம் வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும். வீடியோ கிளிக் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே அட்மின் வேற லெவலில் மிட் நைட்டில் பார்த்தோம்னா நம்ம ருத்துக்கு ஒரு எடிட்டை வந்து சமைச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அது வந்து செமையாக இருந்தது. நானே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரீவாட்ச் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த சூப்பர் மேனோட கான்செப்டில் அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹிந்தி மூவி சவ்வான்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மூவி செம பாப்புலராக இருக்குது. அதுவும் ஏஆர்ஆரோட வோக்கல்ஸில் அந்த எடிட் தரமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ லெட்ஸ் கம் டு சிஎஸ்கேஸ் டே 2 அரைவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மள அன்ஷுல் கம்போஜ் தான் அரைவ் ஆகியிருப்பாரு. ஆக்சுவலி இவர் வந்து நேத்திக்கு அதாவது February 25 நைட்டே வந்து ஜாயின் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட வந்து சொல்லணும்னா February 26 மிட் நைட்னு சொல்லலாம். ஸோ அப்போவே ஜாயின் பண்ணிட்டாரு. பட் மார்னிங் ஒரு 11 AM தான் சிஎஸ்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவரோட நேம் அன்ஷுல் கம்போஜில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்திங்கன்னா AK அண்ட் அவரோட ஜெர்சி நம்பர் பார்த்தோம்னா 47. ஸோ அஃப்கோர்ஸ் AK47 வேறு லெவலில் இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து இதுவுமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட 2 நியூ சூப்பர் கிங்ஸ் 2 தமிழ்நாடு பசங்க குர்ஜப்னீத் சிங் அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. குர்ஜப்னீத் சிங் ஒரு பெரிய இன்ஜுரி அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு லாங் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்பில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபைனலி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த் நிறைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் அவர் வந்து ரீசெண்டாக கூட கோச் பேஹர் ட்ராஃபிலாம் வேறு வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு மொமெண்டமோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன் விஜய் சங்கர் இவங்க கூட வரல அப்படின்னு கிளியராக தெரியல. மேபி இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 days விஜய் சங்கரையுமே நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்த அரைவல் இந்த டே 2 கம்ப்ளீட் பண்ணுற விதமாக நம்மளோட தல தோனி பார்த்தீங்கன்னா சென்னையில் லேண்ட் ஆகியிருந்தாரு. 3:30 or 3:45 PM அப்போ தான் வந்து சென்னையில் வந்து அரைவ் ஆகியிருப்பாரு. லிட்ரலி சோஷியல் மீடியாவே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. நிறைய டேக்ஸ் நிறைய ட்வீட்ஸ் அபவுட் தோனிஸ் அரைவல் அது எல்லாருமே வந்து மக்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தோனியோட ட்ரெஸ்ஸை டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், அவர் வந்து மார்ஸ் கோடு வந்து இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் வந்து வேர் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய பேர் வந்து அந்த மார்ஸ் கோடு டீகோட் பண்ணுறதுமா கண்டும் பிடிச்சிட்டாங்க. ஒன் லாஸ்ட் டைம் இதுதான் வந்து தோனியோட ட்ரெஸ்ஸில் வந்து எழுதியிருக்கு அப்படின்னு வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் நம்ம சன் நியூஸ் வந்து வழக்க போல எந்த ஒரு வெரிஃபிகேஷன் செக்கும் பண்ணாமல் எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதை பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு 10 பேர் வந்து கிளம்புறாங்க அதே மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இது லிட்ரலி ஒரு ப்ரொமோஷன். ஸோ தோனி பார்த்தீங்கன்னா டாபிக் கேபி அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில்லேருந்து தான் வந்து இந்த அஃபிஷியலாக இந்த டீ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டிஷர்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம்னு வந்து இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சட்டை தான் வந்து தோனி வந்து வேர் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. ஸோ இப்போ வந்து தோனி வேர் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய மக்கள் அந்த ஷர்ட்டை வந்து வாங்கணும்னு விரும்புவாங்க இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக அதே ஷர்ட் தோனி வேர் பண்ணியிருக்கிறது வந்து உங்களால் வந்து இப்போது வெப்சைட் மூலியமாக வாங்கிக்க முடியும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பேர் வந்து டாபிக் ஏபி அஃபிஷியல். ஸோ வேணால் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி வந்து தோனி வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு கிமிக்ஸோ எந்த ஒரு விஷயமோ அவர் வந்து பண்ணலை. மேபி அந்த மாஸ்கோட டீகோட் பண்ணவங்க வந்து அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு வந்து இருக்கிறது மேபி உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம். பட் இது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர்ஷிப் ஆர் கொலாப் என்ன வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ வந்து தோனி கிட்ட அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. தோனி அக்செப்ட் பண்ணி அந்த ஷர்ட்டை வந்து வேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா பால்மெயின் பாரிஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. செம ஃபேமஸ் பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 year பேக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாஸ் ப்ரொமோஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தோன்னா எந்த ஒரு ஈவெண்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவங்க கலந்துக்கிட்டாலும் அந்த பால்மெயின் பாரிஸோட அந்த ஒரு ஷர்ட் தான் வந்து போட்டிருப்பாங்க. பிளாக் கலரில் இருக்கும். ஸோ எஸ், இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தோனி வந்து ஒரு ப்ரொமோஷன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா திஸ் ஷர்ட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் தோனிஸ் ரிட்டையர்மெண்ட். அண்ட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து இது சீரியஸான விஷயமும் கிடையாது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டுமே பார்க்க முடியுது. தோனி அவரோட பேட்ஸில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வர போறாருன்னு. அதாவது அவர் யூஸ் பண்ணுற கிரிக்கெட் பேட்டை நான் சொல்ல வரேன். 20 grams பார்த்தோன்னா அவரோட பேட்லேருந்து அவர் ஷேவ் ஆஃப் பண்ணியிருக்காரு ஃபார் IPL 2025. ஸோ வந்து SG கம்பெனி தெரியும் இல்லையா? ஸோ அவங்க வந்து 4 பேட்ஸ் வந்து தோனிக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க இப்போ. விச் மீன்ஸ் தோனி இந்த சீசனில் பண்ண SG பேட்ஸ் தான் யூஸ் பண்ண போறாரு. அண்ட் இதனால இப்போ தோனிக்கு என்னடா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவரால் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அவரால் சிக்ஸஸ் இன்னுமே கம்ஃபர்டபுளாக அடிக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த லீனான பேட்ஸ்மேன்லாம் இருப்பாங்க பாருங்க, ஹர்திக் பாண்டியா மாதிரி சொல்லணும்னா அவங்களாம் லைட்டர் பேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ தோனி பேட்டோட வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுமானா உங்களுக்கு ஏன் இந்த கொஸ்டின் ரைஸ் அப் ஆகும்னா, ரிக்கி பாண்டிங் வந்து ஸ்ப்ரிங் பேட் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சில கான்ட்ரவர்சிஸ் வந்து இந்த 90s காலத்துலலாம் வந்து பரவலாக பேசப்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்போ தோனி பேட்டோட வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது கான்ட்ரவர்சி நடக்குமானா எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் நடக்காது. நீங்கள் பேட்டை டோட்டலாக மாடிஃபை பண்ணால் தான் பிரச்சனையே தவிர இந்த மாதிரி பேட்டோட வெயிட்டை குறைக்கிறீங்கன்னா அது எந்த ஒரு விதத்துலையும் பிரச்சனை ஏற்படாது. ஸோ டே 2ல பார்த்தீங்கன்னா வெறும் 4 பிளேஸ் தான் அரைவ் ஆகியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பிளேஸ் அரைவ் ஆக வேண்டியது இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு. அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பாய்.